ஒரு சத்தியத்தை நீங்கள் நன்றாய் கேளுங்கள். எது எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் நினைத்ததே நடக்கும். என்ன கர்த்தர் நினைத்தார்? என்ன கர்த்தர் நினைத்தார்? மரியாளுக்கு இப்பொழுது ஒரு வலி. என்ன வலி இருக்கும் மரியாளுக்கு? வலி என்ன வலி? பிரசவ வலி. அதே வலி கர்த்தருக்கும் உண்டு. என கர்த்தரும் ஒரு வார்த்தையை உரைத்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறணும்னா யோசேப்பு மரியாளும் கண்டிப்பாக பெத்லகேமுக்கு போய்தான் ஆகணும். மரியாள் வயிற்றுல பிள்ளை எவ்வளவு நாள் இருக்கு? ஏறக்குறைய 9 மாசம். கரெக்டா அடிக்கிறீங்க நீங்க. சரி, ரவுண்டாவே சொல்லுங்க. 10 மாசம். அப்ப மரியாளுக்கு இப்ப போக்கஸ் ஃபுல்லா எதுல இருக்கும்? ஒரு குழந்தை கன்சீவ் ஆயிட்டுனாலே எல்லாருடைய போக்கஸும் எந்த நாளுக்காக இருக்கும் தெரியுமா? டெலிவரி. டெலிவரி அதுக்காக தான் ஆயத்தம். அப்போ இவங்க ஒரு ஒரு பாதி மாசம் வரும்போது நினைச்சிருக்க மாட்டாங்க நம்ம பெத்லகேமுக்கு போகணும்னு நினைச்சிருக்கவே மாட்டாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ண கூடிய சிச்சுவேஷன் இருக்கும் போது இவங்க புறப்பட்டு வந்திருக்கணும். இவங்க நினைக்கல. இந்த மீகாவை கொண்டு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை 400-500 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. மரியாளுக்கு வலி 10 மாசம்னா தேவனுக்கு வலி 500 ஆண்டுகள். மரியாளுக்கு என்ன? எப்படியாவது இது வெளியே வந்துடணும். ஆண்டவருக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நான் சொன்ன வார்த்தை நிறைவேறணும்.